Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி பிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண தெரியாத வினாக்களுக்கு, அன்னோன் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த 5 விஷயங்களையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 5 விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி பிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 5 விஷயத்தையும் வந்து நம்ம தமிழுக்கு எப்படி பண்ணலாம், மேக்ஸுக்கு எப்படி பண்ணலாம் அண்ட் ஜிஎஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு, 6th to 12th வரைக்குள்ள ஓல்டு புக்கு அப்படின்ட்டு படிக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் வந்து படிக்க போகிறோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் வந்து நம்ம படிக்கணும். இது ரிலேட்டடாக நிறைய புக், அகாடமிக் புக் போட்டிருப்பாங்க. ஏதாட்டும் ஒரு அகாடமிக் புக்கை வாங்கி அதை வந்து ஃபஸ்ட்டு படிங்க. ஓகேவா? அப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேஸ்டு பண்ணி ஏதாட்டும் அகாடமிக் புக்கை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் தமிழுக்கு முதல் பாயிண்ட். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்கூல் புக் பேஸ்டு. ஸ்கூல் புக்கிலேயே எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் அண்ட் பயிற்சி கணக்குகள் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும். நீங்கள் எல்லா இதையும் வந்து பார்க்க மாட்டேன், டாபிக் வைஸாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னது, எல்சிஎம், ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸு, அடுத்தது இந்த இது ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி கணக்குகள் இருக்குல்ல, மென்சுரேஷனில் 2D 3D அப்படின்ட்டு டாபிக் வைஸாக ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோல். நம்ம எடுத்த உடனே வேறு புக்ஸ் வந்து போகணும். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக். தமிழுக்கு ஸ்கூல் புக் பேஸ்டு படிக்கிறோம், மேக்ஸுக்கு ஸ்கூல் புக் பேஸ்டு படிக்கிறோம். ஜிஎஸ் அப்படிங்கும்போது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஜிஎஸ்க்கும் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, அதுதான் ஸ்கூல் புக் பேஸ்டு தான். ஸ்கூல் புக் பேஸ்டு ஜிஎஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 140 to 150 பாடங்கள் வந்து இருக்கும். நம்ம ஒரு சில பாடங்களை கழிச்சா கூட ஒரு 140 பாடங்கள் அப்படின்ட்டு ஸ்கூல் புக்ஸ்லேயே நமக்கு இடம்பெறும் ஜிஎஸ். ஓகேவா? இந்த 140 பாடத்தை ஃபஸ்ட்டு படிக்கணும். இதை வந்து எப்படி படிக்கணும்னா, நீங்கள் 6th இருந்து 12th படிக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் 6th இருந்து 12th போகிறதுக்குள்ளே நீங்கள் 6th to 10th வரைக்கும் தான் படிப்பீங்க. 11th 12th படிக்க மாட்டீங்க. அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்துடும். ஆனால் 6th to 9th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ அந்த கம்மியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு தான் மார்க் வந்து வரும். ஓகேவா? அதனால் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10th, ஓகேவா, அடுத்து 11th, அடுத்து 12th, அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 6th 7th 8th அப்படின்ட்டு படிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10th பாலிட்டி, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி, 10th ஐஎன்எம், 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஓகே, இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th, 11th 12th 9th 6th 7th 8th அப்படின்ட்டு இந்த 140 பாடங்களையும் படிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து அவுட் சோர்ஸ்க்கு வந்து போகணும். இப்போ இந்த அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தமிழுக்கு அவுட் சோர்ஸ் போகிறீங்கன்னா, தமிழுக்கு அவுட் சோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி ஒரே ஒரு புக் தான் போட்டிருக்காங்க. இந்த புத்தால் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும், ஒரு மஞ்சள் கலர் போட்டு இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு புக்கு மட்டும்தான் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த புக்கை வந்து எப்படி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 30 புக் இருக்கும் அவுட் சோர்ஸ் புக். அந்த 20 to 30 அவுட் சோர்ஸ் புக்ஸை எடுத்து அந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 20 to 30 அவுட் சோர்ஸ் புக்ஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நெட்லேயே வந்து கிடைக்கும். நான் வேணால் நம்ம டெலகிராம் குரூப்லையும் வந்து சென்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து உங்களுக்கு என்னன்ட்டு அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? அந்த புக்கு உங்கள்கிட்ட கிடைச்சால் கூட போதும், அதை வச்சு படிக்கலாம். அதில் முக்கியமான புக்கு என்ன புக்கு, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. ஓகேவா? அடுத்து தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த மாதிரி முக்கியமான புத்தகம்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 புத்தகம் இருக்கும். அது போக ஒரு சில புத்தகத்தில் அங்கேருந்து கேட்பாங்க அப்படின்ட்டு அந்த புத்தகம்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, அவுட் சோர்ஸ் புக் இருக்குது. தமிழுக்கு வந்து 100% சிலபஸை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில அவுட் சோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழுக்கு வந்து
அவுட் சோர்ஸ் புக்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கலைச்சொற்கள். ஓகேவா, கலைச்சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வால்யூமுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, அது மொத்தம் 1,00,000 கலைச்சொற்கள் இருக்குது. அப்போ இந்த 1,00,000 கலைச்சொற்கள் வந்து படிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இதற்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள கலைச்சொற்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 கலைச்சொற்களாக வந்து டெய்லியும் போடுறாங்க. அப்போ அந்த 10 கலைச்சொற்கள் இதுதான் படிக்க முடியும். இல்லைன்னா இந்த கலைச்சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய அந்த சிலபஸில் உள்ள ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் உள்ளது படிக்கணும். ஆனால் சிலபஸில் உள்ள ஹெட்டிங் இந்த 14 வால்யூமே கவர் ஆகும். அதனால அது கஷ்டம். அதனால நம்ம கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் என்னது, ஸ்கூல் புக்ஸு அண்டு ஒரு சில அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 கொடுக்குறாங்களோ அதை வந்து படிச்சுக்கலாம். இதில் கலைச்சொற்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவுட் சோர்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் பொருளும், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கு. தமிழ் அகர முதலின்னு ஒரு புக் இருக்குது. ஒரு 1600 பக்கம், 500 to 600 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து இதுதான் இருக்கும். ஓகே, சொல்லும் பொருளும் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு லட்சக்கணக்கான சொல்லும் பொருள் இருக்கும். அதனால அவ்வளோ இதையும் நம்ம படிக்க முடியாது. இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் சொல்லும் பொருள் நல்லா படிச்சுக்கணும். அந்த புத்தகத்துலேருந்து ஓரளவுக்கு ரீட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்மளால முடியும். நீங்கள் வந்து எப்போ தெரியுமா பயப்படணும், ஒருத்தனால படிக்க முடியும் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா தான் பயப்படுமே தவிர, யாருனாலையும் 100% தமிழில் படிக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 70 to 80% வந்து தமிழில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நமக்கு போதுமானது. இந்த கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், பழமொழிகள். ஓகேவா, இந்த பழமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீவா ஜெகநாதன் வந்து ஒரு 4 வால்யூம் புக் எழுதியிருக்காரு. இந்த 4 வால்யூம் புக்கில் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு முடியாது. அப்போ ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக உள்ள பழமொழிகள், அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான புக்ஸில் உள்ள பழமொழிகள், இவ்வளோதான் வந்து நம்மளால் படிக்க முடியும். ஓகேவா, இந்த பழமொழிகளை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடர், ஊமை தொடர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் படிக்க முடியும், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்கிலம், பிறமொழி சொல். ஓகேவா, இதுல இருந்து தமிழ் சொல். ஆங்கிலம்னா அவன் எந்த ஆங்கில சொல்லனாலும் கொடுத்து கேட்கலாம். அதனால ஆங்கில சொல் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அதோட டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் கடினமான ஹெட்டிங். ஸோ இந்த 4 ஹெட்டிங் விட்டுட்டு மீதி உள்ள அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து தமிழுக்கு வந்து நல்லா படிச்சுக்கலாம். அது வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, அதனால நீங்கள் அதை ஒத்தி ஓரி பண்ண வேண்டாம். இது வந்து செகண்ட். ஓகே, இப்போது மேக்ஸுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. ஓகேவா, தமிழுக்கு இந்த புத்தா புக்கு வாங்க, வேணா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த புத்தா புக்கை வாங்கும் போது எத்தனை நாளில் வரும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நாள் டிலே ஆகும் ஒரு சிலருக்கு. அதனால் அதை கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க வேணா. இல்லைன்னா இந்த புக்ஸோட பிடிஎஃப்லாம் வந்து நெட்லேயே இருக்கும். ஓகேவா, அதை ஓரளவுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது. நம்மளோட தாரகம் வந்துன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸுங்கிறது அதுக்கு அடுத்தது தான். அவுட் சோர்ஸ் புக்ஸோட முக்கியமான புக் வந்து நான் சொல்கிறேன், நல்ல தமிழ், தமிழ்ச்சொல் விளக்கம், இளங்குமரனாரோட பிரித்தெழுதுக. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிழை இல்லாமல் வந்து தமிழை எழுதக்கூடிய இளங்குமரனார் அந்த புக்கு, அயற்சொல் அகராதி, மைங்கொல் சொல் அகராதி. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய புக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து முக்கியமான புக்கு. ஓகேவா, இல்லை கிட்டத்தட்ட ஒரு 26-30 புக்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ முக்கியமானது ஒரு 10-12 புக்ஸ் வந்து இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வால் புக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை முடிச்சிட்டிங்களா, ஸ்கூல் புக்ஸை முடிச்சோன்னா RS அகர்வால்லாம் வராதிங்க மேக்ஸுக்கு. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேக்ஸுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு 50-40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின், 50-60 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1500 கொஸ்டின். அதை பாருங்கள். ஸ்கூல் புக்ஸும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே 20 வந்து போட்டுற முடியும். ஓகேவா, இதற்கு பிறகு தான் வந்து இந்த 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வால்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நீங்கள் RS அகர்வால் புக்கை ஃபஸ்ட்டே எடுத்துக்கிட்டு இந்த புக்கில் வந்து 10,000 கணக்கு இருக்கும். இந்த புக்கில் உள்ள எல்லா கணக்கெலாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் உள்ள எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்குகள், செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தேர்டு தான் வந்து RS அகர்வால் புக் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, தமிழுக்கு ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கணும். அவுட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த புக்கை வாங்கிலாம் படிக்கிறதுமா இல்லை, அந்த புக்கில் நிறைய கொச்ச இருக்கும். அந்த புக்கை முடிஞ்சால் வாங்கி படிங்க. இல்லைன்னா நான் கொடுக்குறேன் ஒரு சில விஷயங்கள், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதுமானது. அவுட் சோர்ஸில் மேக்ஸுக்கு என்னது ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது RS அகர்வால் புக்கு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஜிஎஸ்க்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. கா வெங்கடேசன் அவர் வந்து ஏகப்பட்ட புக் எழுதி வச்சிருப்பாரு. ஓகேவா, கா வெங்கடேசன் அவரோட எல்லா புக்ஸ் எல்லாம் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ தான் வந்து நம்ம இந்த மார்க்குக்கு வரும், சிலபஸ் சைஸ்க்கு மார்க் வாங்க. கா வெங்கடேசன் புக்ஸ் நல்லா இருக்கும். அடுத்த பிரகதீஷ் பப்ளிகேஷன், கதீஷ். ஓகேவா, இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயனம் புக் ஒன்று நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இந்த புக் ஒன்று நல்லா இருக்கும். ஓகேவா, மீதி எல்லாத்துக்குமே வந்து கா வெங்கடேசன் அவங்க புக் வந்து நல்லா இருக்கும். இப்போ நமக்கு இந்த இதில் வந்து யூனிட் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் தான் படிக்கிறோம், எது ஜிஎஸ்சி. ஆனால் அதில் எந்த யூனிட்டுக்கெல்லாம் முக்கியமோ அது மட்டும் அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிச்சுக்கணும். எந்த யூனிட்டு, இப்போ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின், 15 கொஸ்டின் வந்து பாலிட்டிலேருந்து வருது. யூனிட் 5, யூனிட் 5லேருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வருது, 20 கொஸ்டின் வருது. யூனிட் 6 இதில் இருந்து 20 கொஸ்டின் வருது. அப்போ 20, 40, 50, 55 கொஸ்டின் வந்து வருது. ஸோ இந்த 3 இதுக்காட்டு ஓகேவா, இந்த 3 இந்த இருக்கா, இந்த 3க்கும் ஸ்கூல் புக்ஸ் உள்ள பாடங்கள் நல்லா படிச்சுக்கணும். அவுட் சோர்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும்னா இந்த 55க்கு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் போகட்டும், 45 கொஸ்டின் எடுத்தால் போதுமானது. மீதிக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை, 5 கொஸ்டின், ஜியாகிரஃபி 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி ஐயனமும் சேர்ந்து 10 கொஸ்டின். அப்போ அது 5 கொஸ்டின் தான். அப்போ மொத்தம் இது வந்து மீதி வந்து 20 கொஸ்டின் வந்து வருது. ஓகேவா, அதனால அதற்கெல்லாம் வந்து அவ்வளோ படிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, போதுமானது. இந்த யூனிட் மட்டும் பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6 இதற்கு மட்டும் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். நான் அவுட் சோர்ஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் எங்களோட டீம்கிட்ட. அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்துடும். அதை நல்லா படிச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ஸ் அது மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. நிறைய பேர் கரண்ட் அவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அரசு, இந்த யோஜனா புக் அது இதுன்னு நிறைய படிக்கிறீங்க. ஓகேவா, தமிழரசு புக்கெல்லாம் 200 பக்கம் கொடுத்துருங்க. 200 பக்கத்தையும் பார்த்தாலே படிக்க முடியுமான்னு தோணும். ஸோ முடிந்த அளவிற்கு ஏதாட்டும் ஒரு கரண்ட் அவர்ஸ், மந்த்லி கரண்ட் அவர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. கடைசி நேர கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் எல்லோரும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அப்போ பார்த்து படிச்சுக்கலாம். கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போவே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ அடுத்த ஆட்சி யார் ஆட்சி, எப்படி வரப்போகுது, டிஎன்பிசி இந்த பழைய இதெல்லாம் கேட்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஆட்சியில் அமைஞ்ச பிறகு நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்பத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பெரிய அளவுக்கு இது பண்ண வேண்டாம். ஓகேவா, இந்த மாதிரி பேட்டர்ன் தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஜிஎஸ்க்கு வந்து இது செகண்ட் வந்து ஜிஎஸ்க்கு என்ன சொல்லுவோன்னா அவுட் சோர்ஸ் தான். ஓகே, செகண்ட் அவுட் சோர்ஸில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்க. தேர்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது முன்னால் வந்து குரூப் 4 லெவல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்கன்னு சொல்லுவேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வந்து பாருங்கள். டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. அதனால எல்லா கொஸ்டின் பேப்பரும் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தெரியாத கொஸ்டின் தான் 50% இருக்கும். அப்படி அந்த தெரியாத கொஸ்டின்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இங்கே ஒரு காலம் போட்டிருக்கானா தெரியாத வினாக்களுக்கு விடையளிப்பது எப்படின்ட்டு இதில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிக்கும். ஓகேவா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிஎஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தெரியாத வினாக்களுக்கு விடையளிப்பது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அது அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அதனால் ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 3வது. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஏதாட்டும் ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து வீக்லி டெஸ்ட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, வீக்லி டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்கூல் நீங்கள் இதில் வந்து இப்போ நம்ம பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸும் கொடுப்பேன், அவுட் சோர்ஸும் கொஞ்சம் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து வேறு வீடியோவில் வேறு டாப்பிக்கை வந்து நான் போடுறேன். இந்த 5 தான் ஸ்கூல் புக்ஸு, அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், தெரியாத வினாக்களுக்கு விடையளிக்கிறோம், தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்சி இது எப்படி பண்ணுறோன்ட்டு நான் சொல்லிட்டேன். இதை மைண்டில் வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.